கண்களை மூடி இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உயிருள்ள தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அதிர்சனமான தேவன், நித்திய பிதா, சர்வலோகத்தின் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் தாங்குகிறவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பது. அவரை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிட வந்திருக்கிறோம். அருமை இரட்சகர் நம்ம மத்தியிலே வாசமாய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஜீவனின் அதிபதி. அவர்தான் நம்முடைய தஞ்சம், துருகம், கோட்டை, நாம் நம்பி இருக்கிறவர், நம்முடைய ஆனந்த பாக்கியம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அதிர்சனமான தேவன். இந்த வேளையிலே அவரை நாம் துதிப்போம், அவரை ஆராதிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், தம்மாலே தாமே எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பது. ஒரு விஷயம் கூட அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பா, இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய ஐக்கியத்திற்காகவோ, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவோ அல்ல. தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக உம்முடைய ஜீவனுள்ள நாமத்தை நம்பி விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்துகிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் ஒன்றாய் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், வாக்கு மாறாதவராய், வல்லமை நிறைந்தவராய், நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய செம்மையான தூய தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள உலாவுவாராக. அவர் எங்களுக்குள்ள உலாவி எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுவாராக. அவருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள காணப்படட்டும். ஆண்டவரே, பரலோகத்தோடு கூட ஒரு தொடர்பு இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஏற்படுத்தப்படட்டும். இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போகட்டும். ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாக எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாக இல்லாதபடி தகப்பனே, எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக, உம்முடைய செட்டைகளின் நிழல்களை மறைத்துக் கொள்வீராக. ராஜா ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை காணப்படட்டும். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார்.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவர் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவர் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும். கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா.
களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அப்படியே முழங்கால் படிக்கும். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருடத்தின் 5 மாதங்கள் முடிந்திருக்கிறது. உங்களுக்கு எப்படி இந்த நாட்கள் இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கும் என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நியூ இயர் 1ஆம் தேதியே நாங்கள் தாண்டுவோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நெருக்கடினா நெருக்கடி, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. இந்த 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு அந்த ஒரு நாள் நம்மளால் தாங்க முடியுமா? ஏன்னா இந்த 2024ஆம் வருடத்தினுடைய அந்த கடைசி பகுதி என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட பாடுகள், அப்படிப்பட்ட நெருக்கங்கள். நானும் அழுதுகிட்டே தான் அந்த நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்தேன். இந்த 2025 எப்படி இருக்கும்? இந்த முதல் மாதத்தை நம்ம தப்பிப்போமா அப்படின்னு நினச்சோம். நேற்றைய தினத்தில் நான் இந்த மாதத்தை முடித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட இப்படி தான் சொன்னேன், இந்த முதல் மாதம் ஜனவரி மாதத்தை தாண்டுவோமான்னு தெரியலையே, அவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நினச்ச ஆண்டவரே. ஆனால் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி மாதத்திற்கும் நீங்கள் நல்லவராக இருந்தீங்க, மார்ச் மாதத்திற்கும் நீங்கள் நல்லவராக இருந்தீங்க, ஏப்ரல் மாதத்திற்கும் நீங்கள் நல்லவராக இருந்தீங்க, மே மாதம் முழுவதுக்கும் நல்லவராக இருந்து இந்த மாதத்தை முடிக்கிறதற்கு கிருபையாய் உதவி செய்திருக்கீங்கன்னு சொல்லி அவரை ஸ்தோத்தரித்தேன். இந்த ஜூன் மாதத்திலும் கூட நாம் இந்த மாதம் முழுவதும் என்ன காரியங்கள் நடக்கும், எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்த போகிறாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம், தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்திலும் நன்மையான காரியங்களை செய்து நாம் எதிர்பார்த்திருக்காத, நம்ம கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க முடியாத காரியங்களை அவர் நமக்கு செய்வார்.
ஆச்சரியமான கதவுகள் திறக்கும் இந்த மாதத்தில். நீங்கள் தேடி சம்பாதிக்கிற காரியங்கள் அல்ல, நீங்கள் தேடாத, உங்க கற்பனைக்கு எட்டாத, நீங்க முயற்சி செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். வழியே இல்லை என்று மூடி வைத்திருக்கிற கதவுகள் எல்லாம் வழி இருக்கிறது என்று திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்வார். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமாய் இருக்க போகிறது. இந்த வருடத்தினுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதத்தில் தொடங்க போகிறது. இந்த மாதம் முதல் மீதி இருக்கிற மாதங்களில் எல்லாம் நாங்கள் ஆசீர்வாதத்தின் மழையை சுதந்தரிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறீர். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது. உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெயராது. எங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் நீர். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறவர் நீர். ஆண்டவரே, இந்த மாதத்திற்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களை நடத்தப் போகிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாய் உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் உறவாட, ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்முடைய வேதத்தை வாசிக்க, தியானிக்க, இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்வுல வளர தகப்பனே எங்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய சபையில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் பங்கெடுக்க தகப்பனே எங்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவரே உம்மால சந்திக்கப்படட்டும். விசேஷித்த விதமாக ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகிறது. உடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா செலவினங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளின் படிப்பின் காரியங்களில் உடைய வல்லமையுள்ள கரம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேவைகளும் சம்பூரணமாய் சந்திக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு இந்த மாதத்தில் நீர் அவர்களுக்கு தகப்பனாய், தாயாய், ஆண்டவரே இரட்சகராய், மீட்பராய், தெய்வமாய் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் சுமந்து கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, நடத்துவீராக. எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த ஜூன் மாதம் 2025 வருடம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு முதல் வாரமாக இருப்பதனால எப்பொழுதுமே முதல் வாரம் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, திருவிருந்து இருக்கிறது. அதனால் சிலுவையை குறித்ததான செய்தியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்ததான செய்தியையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதனால் அந்த சீரீஸில் இன்றைக்கு நம்ம திரும்ப தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில வேத பகுதிகளை நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் அந்த 2 கல்வர்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் யோவான் 18ஆம் அதிகாரத்தில் பிலாத்துவும் பரபாசும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். முதல்ல 3 பேர் சொன்னேன், 2 கல்வர்கள், நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 3 பேர். இங்கே 3 பேர் சொல்லுகிறேன். பிலாத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரபாஸ்.
இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். பின்னாடி நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். நீங்கள் வேதத்தில் கவனித்து பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வரும், கிறிஸ்து இயேசு என்று சொல்லி அவருடைய நாமம் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அவருடைய நாமம் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்கிற நாமம் சொல்லப்பட்டிருக்கும். இது பேர் நம்ம பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று போல தெரிந்தாலும் இதில் பெரிய ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய ரகசியங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த பெயர் பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயர். கிறிஸ்து இயேசு என்கிறதான பெயர் ரொம்ப ஆழமான சத்தியத்தை உடையது. கிறிஸ்து இயேசு என்கிறதான அந்த பெயர் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது அது பரலோகத்தில் ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களுக்கெல்லாம் முன்பாக, எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட பரிசுத்த தூய தேவ ஆவியானவரோடு கூட அந்த தெய்வீகத்தில் இருந்த பொழுது அவருடைய பெயர் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து என்கிற பெயர் கவனிங்க. அந்த கிறிஸ்து என்கிற பெயர் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு காரியம் தெரியணும். அந்த காரியம் எதோடு தொடர்பு படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கும்போது அது பரலோகத்தில் எந்த ஒரு காரியமுமே இல்லாதப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இருந்த அந்த இடத்தை, அந்த காரியங்களை, அந்த காரியத்தை குறிக்கிறதான ஒரு காரியம்தான் கிறிஸ்து என்கிறதான அந்த பெயர். நல்லா கவனிங்க. உங்களுக்கு இதை எப்படி புரிஞ்சு கொள்ள ஈஸியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் கிறிஸ்து என்று வருகிறதோ அந்த இடத்த நீங்கள் வாசிக்கும்போது அங்கே நீங்கள் எப்படி அதை வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதி உன்னத, அந்த தொடக்கமே இல்லாத, எந்த தொடக்கமுமே இல்லாத, அவர் நித்தியமாக இருந்த அந்த காரியத்தில் குறிப்பிடப்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:4. எபேசியர் 1:4 சீக்கிரமாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள். பாருங்கள், அந்த உலக தோற்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தைக்கு முன்பாக அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா கிறிஸ்துவுக்குள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம்னு சொல்லும்போது உலகத்துக்கு முன்பாகவே, உலகத்தினுடைய தொடக்கத்திற்கு முன்பாகவே, உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அந்த காரியத்தை சொல்லும்போது, அப்போ நடந்த அந்த காரியத்தை சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் என்று வேதம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போது கிறிஸ்து என்கிறதான பெயர் வரும்போது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிருஷ்டிப்புக்கு முன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிப்புக்கு முன், எல்லா தொடக்கத்திற்கும் முன்பாக என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து என்கிறதான அந்த பெயர் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டோஸ் என்கிறதான பெயர் கிரேக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரைஸ்ட் என்கிறதான பெயர் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரே ஒரு மீனிங் தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், த அனாயிண்டட் ஒன் என்று சொல்லி அர்த்தம். அப்போது கிறிஸ்து எல்லா தொடக்கத்திற்கும் முன்பாகவும், எந்த ஒரு காரியமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், செல்ல பிள்ளையாய், குமாரனாய் பிதாவோடு கூட அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இயேசு என்கிறதான பெயரினுடைய அர்த்தம் என்ன? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த பூமியில் அவர் பிறக்கிறதற்கு முன்பாக இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டது. இயேசு என்றதான பெயர் அங்கு அதனுடைய அர்த்தத்தை தூதன் சொன்னபோது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை
ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது ஆதி எந்த ஒரு தொடக்கமும் இல்லாததற்கு முன்பாக அவர் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அங்கே நடக்கிற அந்த காரியங்கள் அந்த தெய்வீகத்துவத்தின் அந்த காட் ஹீட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த தெய்வத்துவத்தில் இருந்த அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது. உலக தோற்றத்திற்கு முன்பாக, சிருஷ்டிப்புக்கு முன்பாக என்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ கிறிஸ்து இயேசு என்று சொன்னால் அதை நம்ம எப்படி பார்க்கணும், அந்த வசனத்தை எப்படி நம்ம தியானிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது பிதாவோடு பரிசுத்த ஆவியானவரோடு அந்த திருத்துவ தெய்வமாய் இருந்த அந்த இடத்தினுடைய காரியங்களை குறித்து அந்த இடத்துல வெளிப்படுத்துகிற காரியங்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவர் இந்த பூமியில் தம்முடைய சரீரத்தை தூய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்த அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த நாமம் இருக்கு இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம், கிறிஸ்து இயேசு என்கிறதான் அந்த நாமம். அந்த நாமத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. அவருடைய நாமத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. அந்த நாமம் என்ன வெளிப்படுத்துகிறதோ அப்படியே அந்த சரீரம் இருக்கிறது. அவருடைய நாமமும் அவருடைய சரீரமும் ஒன்று. இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம்? என் பேர் ஜாய்சன், இப்போது நான் மரித்து விட்டேன் என்று சொன்னால் என் சரீரம் இருக்காது. அப்போது என் பேர் சும்மா வீணில் தான் வழங்கப்படும். இந்த சரீரத்துக்குரிய எந்த காரியமும் அந்த பேரில் இருக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் அப்படி இல்லை. அவர் இல்லைன்னா கூட, இப்போ இல்லாத இருக்கிற இந்த இடத்துல கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம சொல்லும்போது, அவருடைய நாமத்தை நாம் சொல்லும்போது, அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய இரத்தத்திற்கும் அவருடைய சரீரத்திற்கும் அந்த பெயர் எப்படி இருக்கிறதோ அதே போல் அந்த பெயரில் அவருடைய மாம்சம் வெளிப்படுகிறது, அவருடைய சரீரம் வெளிப்படுகிறது, அவருடைய இரத்தம் வெளிப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே சரீர பிரகாரமாக அவர் இந்த இடத்துல இருக்கிறார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, மேசியாவாக, ராஜாவாக அவர் அப்படியே இந்த இடத்துல இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது அவர் காப்பாற்றுகிறவராக, அவர் ரட்சிக்கிறவராக அவர் கிரியை நடப்பிக்கிறார். கிறிஸ்து இயேசு என்று நாம் சொல்லும்போது அவர் ராஜாவாக, அவர் மேசியாவாக, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக அவர் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறார். அவருடைய சரீரம் ஆளுகை செய்கிறது. இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அவர் சரீர பிரகாரமாக நம்மிடத்தில் அவர் இல்லை என்றாலும் அவருடைய நல்ல நாமம், வல்ல நாமம், இன்ப நாமம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் சொல்லி துதிக்கும்போது, அந்த நாமத்தை நாம் ஆராதிக்கும்போது, அந்த நாமத்தினால நாம் பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்யும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே நிதர்சனமாக, அப்படியே சரீர பிரகாரமாக உங்களிடத்தில் இருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிறார். அவர் அப்படியே சரீர பிரகாரமாக உங்களிடத்தில் இருக்கிறார். அவருடைய நாமம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் அவருடைய இரத்தம் கிரியை செய்கிறது, அவருடைய சரீரம் கிரியை செய்கிறது. அவர் சரீர பிரகாரமாக இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறது? வாசியுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவினுடைய ஊழியத்தின் தொடக்கம் என்ன சொல்கிறான்? வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்லி
அந்த நாமத்தை குறித்து அவன் சொல்லுகிறான், அந்த நாமத்தை அறிக்கை எடுகிறான். அதுக்கப்புறம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, என்னிடத்தில் இருக்கிற நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உனக்கு தருகிறேன், அந்த நாமத்தின் மேல் நீ விசுவாசம் வை, அந்த நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான். அவருடைய நாமம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே, வானத்திலும் சரி பூமியிலும் சரி பூமிக்கு கீழேயும் சரி வேற எங்கேயும் சரி அண்ட சராசரத்திலும் சரி வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் மட்டும்தான் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லி பேதுரு என்ன செய்கிறான்? அவனை எழுந்து நடக்க பண்ணுகிறான். அவன் வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறான். அவன் நடந்து குதித்து நின்று ஓடி அவன் தேவாலயத்திற்குள்ள அவர்களோடு கூட அவன் பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நாம் துதிக்கும்போது, ஆராதிக்கும்போது என்ன நடக்கிறது? அந்த சப்பானியினுடைய அந்த சரீரத்தில் நடந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவர் சரீர பிரகாரமாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்கிறார். அவர் சரீர பிரகாரமாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை அவர் செய்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். முதல் அதிகாரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கும்? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் புறப்பட்டு உலகமெங்கும் போய் என்ன செய்யுங்க? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எங்கோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதை சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், பரமேறி செல்லுகிறார். முதல் அதிகாரத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கும். 2வது அதிகாரத்தில் சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவர், பெந்தெகோஸ்தே எனப்பட்ட நாள் வரும்போது சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும். 3வது அதிகாரத்தில் இந்த அற்புதம் நடந்திருக்கும். 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் உபயோகப்படுத்துகிறதை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்கிறதை அந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். பேதுருவினுடைய ஊழியத்தினுடைய தொடக்கம். ஊழியத்தில் அன்றைக்கு தான் பேதுரு முதல் முறையாக அற்புதத்தை செய்ய போகிறான். அதுதான் அவனுடைய தொடக்கம். அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை சுகமாக்கி அந்த நாமத்தின் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை அந்த மனிதனுக்கு கொண்டு வந்தான். பாருங்கள், அவனுடைய காரியம் என்ன? அவன் சொன்ன காரியம், ஸ்டேட்மெண்ட் என்ன? ஊழியத்துக்கு முதல்ல வராங்க. ஃபஸ்ட்டு அவனுடைய ஊழியம் தொடங்க இருக்கிறது. அந்த இடம்தான் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் தனித்து அவன் என்ன செய்ய போகிறான்? ஒரு காரியத்தை செய்ய போகிறான். அவன் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை. எல்லா வெள்ளிக்கும் மேலாக, எல்லா பொண்ணுக்கும் மேலாக, எல்லா ஆஸ்திக்கும் மேலாக பெரியவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தின் மூலமாக
நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறேன், அந்த நாமத்தின் மூலமாக உன் வாழ்வை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி பேதுரு ஒரு அற்புதத்தை செய்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, வெள்ளியும் பொன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம், பேதுரு சொல்லிட்டான், என்கிட்ட இல்லைன்ட்டான். அது என்கிட்ட அது இல்லை. அந்த வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட எதுவும் கிடையாது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த நாமத்தை குறித்து எனக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த நாமத்தை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, அந்த நாமத்தை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அந்த நாமம் என்னிடத்தில் இருக்கும்போது அவர் சரீர பிரகாரமாக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் எனக்குள்ள அவர் வாசமாய் இருக்கிறார். அநேகருக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி அந்த நாமத்தை அவன் வெளிப்படுத்தினான். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த நாமம், கிறிஸ்து இயேசு என்கிறதான அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த நாமத்தை நாம் மறுதலிக்கக்கூடாது, அந்த நாமத்தை நம்ம கனவீனம் பண்ணக்கூடாது, அந்த நாமத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது, அந்த நாமத்துக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் வெளிப்படையாக கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மூலமாக அவருடைய இரத்தம் விளங்கும், அவருடைய மாம்சம் கிரியை செய்யும், அவருடைய கரங்கள் அற்புதங்களை செய்யும், அவருடைய தழும்புகள் சுகமாக்கும், அவருடைய காயங்கள் நம்முடைய காயங்களை ஆற்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வல்லமையுள்ள நாமம் நம்மோடு கூட இருக்கும். இப்போது அவருடைய நாமத்தை குறித்து நான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டேன். அவருடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன, இயேசு கிறிஸ்து என்றால் என்ன, கிறிஸ்து இயேசு என்றால் என்ன, அவருடைய நாமம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதுவும் இல்லைனாலும் அந்த நாமம் எனக்கு போதும், அந்த நாமம் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், நான் அந்த நாமத்தின் மூலமாக பிறருடைய வாழ்க்கையில் என்னால் அற்புதம் செய்ய முடியும், அந்த நாமம் மாத்திரம் எனக்கு போதும், அந்த நாமம்தான் எனக்கு இந்த பூமியில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் மட்டும் இல்லை, அண்ட சராசரத்திலும் வேறு ஒரு நாமம் என் ரட்சிப்புக்கு இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். இது உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிற காரியத்தை வாசியுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 23:32 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். போதும், குற்றவாளியாகிய வேறு 2 பேரும் 2 கள்வர்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 33 வாசிங்க பார்க்கலாம். இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியுமாக சிலுவையில் அறைந்தார்கள். அதற்கப்புறம் 39 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், இந்த இடத்தை நல்லா அழுத்தி வாசிங்க, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்றான். இப்ப புரியுதா? நீ கிறிஸ்துவானால், கிறிஸ்து என்கிற பெயர் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவானால். இந்த நாமத்தை நம்ம எப்படி பார்த்தோம்? உலக தோற்றத்திற்கு முன்பாக, எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்பாக அவருக்கு இருந்த பெயர் அதுதான். நீ கிறிஸ்துவானால். கிறிஸ்து அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன? மேசியா, அவர் ராஜா என்று சொல்லி அர்த்தம். இவன் என்ன சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவானால் என்று சொல்லி என்ன சொன்னா, அந்த நாமத்தை அவரை இகழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாமத்தை சொல்லி அவரை இகழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லி இகழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 23-24 நம்ம வாசிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு
நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு அவருடைய கிருபையினாலே இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இவன் பாவம் செய்தான், தேவ மகிமையற்றவனானான், பாவம் செய்து தண்டிக்கப்படுகிறான். அவருடைய நாமத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பை இவனால் சுதந்திரிக்க முடியல. இவன் என்ன சொல்கிறான்? நீர் கிறிஸ்துவானால் என்னையும் உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நீ கிறிஸ்துவானால் என்னையும் உன்னையும் ரட்சித்துக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பினால ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. ஆனால் இவன் அதெல்லாம் அவன் பார்க்கல. அவன் என்ன சொல்கிறான்? நீ கிறிஸ்துவானால் என்னை ரட்சித்துக்கொள். அது இல்லை ஜெபம். இயேசு கிறிஸ்துவே, கிறிஸ்துவே என்னை ரட்சியும் என்கிறது தான் ஜெபம். இவன் எப்படி தூஷிக்கிறான் பாருங்க. நீ கிறிஸ்துவானால் என்னை ரட்சித்துக்கொள், உண்மை ரட்சித்துக்கொள். அது இல்லைங்க ஜெபம். எது ஜெபம் தெரியுமா? கிறிஸ்துவே என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறது தான் ஜெபம். இவனுக்கு என்ன காரியம் தெரியுமா? இந்த கல்வனுக்கு, இந்த குற்றவாளிக்கு என்ன காரியம் தெரியுமா? அவன் எப்படியாவது அந்த சிலுவையிலிருந்து அவன் விடுதலை ஆகணும். கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான். எப்படியாவது அவன் அந்த சிலுவையிலிருந்து வெளியில் வரணும். எப்படியாகிலும் அந்த சிலுவையிலேருந்து அவன் வெளியில் வந்து திரும்ப இந்த பூமிக்குரிய அந்த வாழ்க்கைக்குள்ளே அவன் போகணும். அவன் செய்த அந்த பழைய பாவத்தினுடைய அந்த சந்தோஷம், அந்த இச்சை, அதனுடைய அந்த பாவ நிறைவு அவனுடைய சரீரத்தில், அவனுடைய இரத்தத்துக்குள்ளே போயிடுச்சு. அவனுக்கு என்ன காரியம் தெரியுமா? இவ்வளவு சந்தோஷங்களை எல்லாம் விட்டுட்டு, இவ்வளவு இன்பத்தை எல்லாம் விட்டுட்டு, நான் அற்ப ஆயுசில் சாக போகிறேனே, இந்த சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், இது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. அவன் உயிர் போகிறது அவனுக்கு இழப்பு இல்லை. அவனுடைய அந்த பாவ சந்தோஷம், இந்த பூமிக்குரிய அனித்தியமான அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை விட்டு போகிறனே. இயேசுவை பார்க்குறான். இவர் அற்புதத்தை செஞ்சுருக்காருன்னு கேள்விப்படுறோம், இவர் அதிசயத்தை செஞ்சுருக்கிறாருன்னு கேள்விப்படுறோம், இவர் பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செஞ்சுருக்காருன்னு கேள்விப்படுறோம். லாசருவை உயிரோடு எழுப்பினவர் இவர் தான் கேள்விப்படுறோம். இவர் செய்த அதிசயத்தின் நிமித்தம், அற்புதத்தின் நிமித்தம் இவர் இந்த மரண தண்டனைக்கு பாத்திரவானாய் வந்திருக்கிறார். அதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அவரை தூண்டி விடுறோம். என்னன்னு சொல்லி தூண்டுறான் தெரியுமா? நீர் கிறிஸ்துவானால், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கோ, என்னையும் ரட்சித்துரு, என்னை இந்த சிலுவையிலிருந்து வெளியில் கொண்டு வா, இந்த மரணத்திலிருந்து என்னை வெளியில் கொண்டு வா. இந்த மரணத்திலிருந்து நான் வெளியில் வந்து நான் திரும்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நான் போகணும். அவனுக்கு அந்த பாவ சந்தோஷத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. அந்த பாவ சந்தோஷத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. பாருங்கள், அவன் சிலுவையில் ஆணி அடைக்கப்பட்டு அவன் தொங்க விடப்பட்டிருக்கிறான். சிலுவையில் அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் செய்த அந்த பாவம், அவன் செய்த அந்த அந்த குற்றம், அவன் செய்த அந்த வேசித்தனம், அவன் செய்த அந்த எல்லா அநித்தியமான பாவ சந்தோஷமும் அவனை விடமாட்டேங்குது, அவனை இழுக்குது. அப்படியே அவன் மறிக்கிற தருவாயில் இருக்கிறான். அப்போ கூட அவனை இழுக்குது, அப்படியே புல் டவுன் பண்ணுது. அவன் ஆசை, எப்படியாவது நான் திரும்ப இந்த பூமியில் கால் வைக்க வேண்டும். அது இவரால் முடியும், இவர் அற்புதம் செஞ்சால் முடியும். எப்படி சொல்கிறான் பாருங்க. நீர் கிறிஸ்துவானால் என்னை ரட்சித்து கொள்ளும். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. அவருக்கு தெரியும் அவனுடைய எண்ணம், அவருக்கு தெரியும் அவனுடைய நோக்கம். அவனை கொண்டு வந்து அவனுக்கு திரும்ப ஜீவனை கொடுத்து திரும்ப அவனை இந்த பூமியில் விட்டு அவன் என்ன செய்வான்? அவனுடைய ஆசை எதை பற்றி இருக்கிறது? மறிக்கும் தருவாயில் கூட அவன் செய்த பாவத்தை பற்றி இருக்கிறது. மறிக்கும் தருவாயில் கூட அவன் அந்த சிற்றின்பத்தை, அந்த வேசித்தனத்தை, அவன் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை அவன் சரீரம் வாஞ்சிக்கிறது. அதோட ரட்சிப்பை அவனால் யோசிக்கவே முடியாது. அதோடு அவனால் ரட்சிப்பை யோசிக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, கவனித்து பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது
கிறிஸ்துவானால், கிறிஸ்து என்கிற நாமம் என்ன? அது எவ்வளவு விலையேற பெற்ற நாமம். கிறிஸ்துவே என்னை ரட்சியும் என்று சொன்னால் அவனை ரட்சிக்கிறதற்கு அவர் தம்முடைய இரத்தத்தினால இலவசமாய் அவனை நீதிமானாக்குகிறதற்கு அவரால் முடியும். ஆனால் அவன் அதையெல்லாம் பார்க்கல. அவன் பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்கேருந்து பார்க்குறான்? சிலுவையில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் சாக போகிறான். அங்கேருந்து கூட அவன் இந்த பூமிக்குரிய காரியத்தை தான் பார்க்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக, இந்த பூமியில் வாழ்கிற காரியத்திற்காகவே நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சோன்னா நம்மளும் அந்த குற்றவாளியைப் போல, அந்த கல்வனைப் போல ஒருவனாக தான் நாம் இருப்போம். நம்முடைய ஜெபத்திற்கும் ஆண்டவரிடத்தில் பதில் இருக்காது. அவர் சிம்பிளாக அமைதியாக இருப்பார். அவருடைய நாமத்தை வைத்து இந்த பூமிக்குரிய காரியத்தில் உன் கடன் நல்லாயிடுச்சு, உன் குடும்பம் நல்லாயிடுச்சு, நீ சுகமாயிட்ட, நீ ஆசீர்வாதமாயிட்ட, அடுத்து நீ என்ன பண்ண போகிற? எதற்காக உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கேட்குற? எதற்காக உன்னுடைய செழிப்பை நீ கேட்குற? எதற்காக உன்னுடைய சுகத்தை நீ கேட்குற? எதற்காக உன்னுடைய ஜீவனை நீ திரும்ப கேட்குற? எதற்காக உன்னுடைய விடுதலையை நீ திரும்ப கேட்குற? இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து அதை கவனித்து பார்க்கிறார். அவருக்கு தெரியும் அவருடைய நாமத்தை நாம் எப்படி வழங்குகிறோம் என்று, எப்படி அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறோம் என்று, எப்படி அவருடைய நாமத்தில் நம்ம கேட்கிறோம் என்கிறது அவருக்கு தெரியும். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம அவருடைய நாமத்தை இகழக்கூடாது. அவருடைய நாமத்தை நாம் நிந்திக்கக்கூடாது. இன்னொரு காரியத்தை வாசித்து பாருங்க. அதே மற்றொரு கல்லன் சிலுவையில், அவருக்கு மற்றொரு கல்லன், இந்த கல்லனுக்கு இல்லாமல் அடுத்த கல்லன் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன செஞ்சான்? 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். கவனிச்சு பாருங்க, இவன் என்ன சொல்றான்? கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை இவன் புரிந்து கொண்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாமத்தை இவன் புரிந்து கொண்டான். கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு ராஜரீகம் இருக்கிறது. கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு ஆளுகை இருக்கிறது. இவன் என்னத்தை பிடிச்சான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நீர் கிறிஸ்து, நீர் மேசியா, உமக்கு ராஜ்யம் இருக்கிறது, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும். இவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவன் விட்டுவிட்டான். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் கேட்கல. இந்த பூமியில் திரும்ப வாழ்கிற ஜீவனை அவன் கேட்கல. உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். அவன் பூமிக்குரிய வாழ்வை பார்க்கிறான். அது எல்லாம் பாவம். எவ்வளவு பாவம் செய்தேன். அவன் பாவம் என்ன செஞ்சான்னு எழுதி வைக்கல பைபிளில். ஆனால் கொலை குற்றத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது பைபிளில் பரபாசை பார்க்குறோம். ஒரு கலகத்தின் நிமித்தமும் ஒரு கொலைபாதகத்தின் நிமித்தமும் அவன் மரண தண்டனை பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவானில் வாசிக்கிறோம், அவன் கல்வன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. இவனையும் கூட கல்வன் என்று சொல்லி நம் மற்ற பகுதிகளில் வாசிக்கிறோம். இந்த கல்வன் அவன் இந்த பூமியில் வாழ்ந்த அந்த நாட்களை பார்க்கிறான். அது எல்லாம் பாவமான வாழ்க்கை, அது எல்லாம் அசுத்தமான வாழ்க்கை, அது எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, அது எல்லாம் முழுவதும் பாவம் பாவம் பாவம். அது பாவத்திலே ஊறி போன வாழ்க்கை. இப்போ அந்த வாழ்க்கை முடிய போகிறது. அந்த வாழ்க்கைக்கு அவன் திரும்ப ஆண்டவரிடத்தில் பேசலை. ஆண்டவரே, இது எல்லாம் பாவமான வாழ்க்கை, இந்த பூமியில் நான் வாழ்ந்தது பூரா பாவமான வாழ்க்கை. ஆனால் இந்த கடைசியில் எனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் மரிக்கிற இந்த நேரத்தில் எனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலவசமாய் உம்முடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, உம்முடைய ராஜ்யத்தில் நான் நினைவு கூறப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யத்திற்குள்ள நான் வர வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவனுடைய இருதயம், ரட்சிக்கப்படுகிறவனுடைய இருதயம், இதுதான் ரட்சிக்கப்படுகிறவனுடைய இருதயம். அவருடைய நாமத்தை பார்த்தான், கிறிஸ்து என்கிற நாமம். நீர் கிறிஸ்துவானால்னு சொல்லி அவன் கேட்கல. நீர் கிறிஸ்துதான்,
உமக்கு ராஜ்யம் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் என்ன? உம்முடைய ராஜ்யம் என்ன? மீட்கப்பட்டவர்களை ஆளுகிற ராஜ்யம். மீட்கப்பட்டவர்கள் அதில் சந்தோஷமாக உம்முடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் பாவியாக இருந்து நான் மரிக்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்போ மரிக்கிறதற்கு முன்பாக எனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நேரம் பாருங்கள், இவனே சாக போகிறானேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை கழட்டி விடலை. அந்த சாக போகிற அந்த கடைசி நொடியிலாவது, அந்த கடைசி நிமிடங்களிலாவது அவன் ரட்சிப்புக்கேற்ற காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பின தேவன். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அந்த இன்னொரு கல்வனுடைய அந்த மனநிலை என்ன? ஐயா, நான் பாவமாக வாழ்ந்துட்டேன், நான் பாவியாக வாழ்ந்துட்டேன். பாவம் என் சரீரத்தில் பாவம், என் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த பூமியில் தேவனற்றவர்களாய் நான் இருந்தேன். ஒரு நன்மையான காரியமும் என்னிடத்தில் இல்லை. எல்லாமே பாவம் 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 பாவம். ஆனால் உம்முடைய ரத்தம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தில் உள்ள அந்த மீட்பு இன்றைக்கு எனக்கு வேண்டும். அது என்ன? நித்திய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் சேரும். இந்த மரணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவ வாழ்க்கைக்குள்ளே என்னை கொண்டு போய் சேர்க்கும். நான் திரும்ப இந்த பூமியில் இறங்க விரும்பலை. இந்த பூமியில் நான் இறங்கி கால் வைத்து திரும்ப நான் வாழ விரும்பலை. எனக்கு உம்முடைய நாமத்தின் மூலமாக கிடைக்கிற அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தான். இது ஏதோ சாதாரணமான ஒரு காரியம் இல்லைங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் சிம்சோனை குறித்து நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். பாருங்க, சிம்சோன் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவனை இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க நியாயாதிபதியாய் ஆண்டவர் நியமித்தார். ஆனால் அவன் சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள், ஒரு காரியம் கூட அவன் தேசத்துக்காக செய்யலைங்க. அவன் போட்ட சண்டை பூரா எல்லாம் அவனுடைய காரியத்திற்காக தான், அவனுடைய காரியத்திற்காக தான், அவனுடைய ஆசைக்காக தான், அவனுடைய இச்சைக்காக தான் அவன் எல்லா சண்டையும் அவன் போட்டான். ஆனாலும் அவனை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவன்கிட்ட பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தார். அவன் கேட்டப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பலனை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார். தாகத்தில் சாக போக இருந்தவனுக்கு ஒரு தாகத்தை தீர்க்கிற ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். ஒரு நாள் வந்தது, முழுவதுமாக அவனுடைய பாவம் நிறைவேறினது. பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவன் அவமானப்படுத்தப்பட்டான், அவன் நிந்திக்கப்பட்டான், அவன் அடிக்கப்பட்டான், அவன் சொல்லனா துன்பத்திற்குள்ளே போனான். அவனை கட்டி வைத்தார்கள். இப்போது அவன் ஒரு காரியத்தை கேட்குறான். என்ன கேட்குறான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்வு போதும், இந்த பூமிக்குரிய வாழ்வு போதும், தயவு செய்து என்ன ஒரு விசை நினைச்சருளுங்க, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளுங்கள், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளுங்கள், என்னை பலப்படுத்துங்க. பேதுரு சொன்னான், அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று பேதுரு சொன்னான். சிம்சோன் என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவனுக்கு பலன் கொடுக்கப்பட்டது. அவன் அந்த பெலிஸ்தரோடு கூட, அந்த பெலிஸ்தர்களோடு கூட சேர்ந்து அவனும் மடிந்தான். திரும்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவன் விரும்பலை. அவன் ரட்சிக்கப்பட்டு நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க அவன் விரும்பினான். அதனால தான் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் நீங்கள் போய் வாசித்து பார்க்கும்போது சிம்சோனுடைய பெயர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் அந்த கல்வன்ட்ட இருந்தது. அதனால தான் அவன் சிம்சோனை போல் அவன் ஜெபித்தான், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது. தேவ ஆவி அவனை விட்டு போகிறது எவ்வளவு ஒரு பெரிய
கொடுமையான காரியம் என்கிறதை அவன் அனுபவித்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருக்கும்போது அவருடைய அருமை தெரியல. பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட போது அவனால் இந்த பூமியில் வாழ முடியலை. தாவீது சொன்னான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும், நான் பாவம் செய்து விட்டேன், ஆனால் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அவன் தேவனோடு கூட ஒரு தொடர்பில் இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சிம்சோன், என்னால் வாழ இந்த பூமியில் எனக்கு விருப்பம் இல்லைங்கன்ட்டான். ஆண்டவரே, அவன் ஜெபித்திருந்தால் எப்படி ஜெபித்திருக்கணும்? ஆண்டவரே, திரும்ப என்னை பலப்படுத்துங்க, என் கையில் இருக்கிற விலங்குகளை அறுத்து போடுங்க, இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஆனால் அவனுக்கு அந்த காரியம் திரும்ப பிடிக்கல. அவனுக்கு அந்த பழைய பாவ வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கல. அதை விட மேலான ஒரு காரியத்திற்குள்ளே போகணும்னு அவன் விரும்பினான். அந்த பழைய வாழ்க்கை, பழைய இச்சை, பழைய அந்த காம விகார காரியங்கள் அவனுக்கு பிடிக்கல. என்னை ஒரு வாட்டி நினைங்கப்பா, என்னை ஒரு வாட்டி நினைங்க. இந்த ஒரு மனநிலை தாங்க அந்த கல்வன் இடத்துல. அநேகர் நினைக்கிற மாதிரி, அந்த கல்வனை மாதிரி எனக்கு ஒரு காரியம் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, நான் உடனே பரலோகத்துக்கு போயிடுவேன், இந்த பூமியில் ஏன் நான் வாழ்ந்துக்கிட்டு. அப்படி இல்லை ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிறது இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அப்படியே பார்க்கணும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கணும். என்னுடைய பழைய வாழ்க்கை அது மரணிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. அந்த பாவமான வாழ்க்கை, அந்த முழுவதும் பாவமாக இருந்த அந்த வாழ்க்கை மரணிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. இப்பொழுது எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வாழ்க்கையில் நான் அந்த பழைய வாழ்க்கையோடு கூட போய் தொடர்பு படுத்த முடியாது. என்ன இது? நித்தியத்துக்குரிய வாழ்க்கை. இது நித்தியமாக என் ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம், மீட்கப்பட்ட அவருடைய ரத்தம் என்னை இந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. நான் இப்பொழுது நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். சிம்சோனுடைய மரணம், அந்த கல்வனுடைய மரணம், நம்முடைய பழைய வாழ்க்கையினுடைய மரணம். தேவன் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர்கள் ஜெபித்த அந்த ஜெபம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். நான் இப்பொழுது நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் இப்பொழுது சிலுவையின் இரத்தத்தால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய நாமம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. கிறிஸ்துவே என்னை ரட்சியும் என்கிறது தான் என்னுடைய ஜெபம். கிறிஸ்துவே என்னை மீட்டுக்கொள் என்கிறது தான் என்னுடைய ஜெபம். நீர் கிறிஸ்துவானால் என்னை மீட்டுக்கொள்ளும், என்னை ரட்சித்து கொள்ளும், எனக்கு அற்புதத்தை செய்யும், எனக்கு அப்படி செய்யும், எனக்கு இப்படி செய்யும். அது இல்லை. அது அவருடைய நாமத்தை இகழ்கிறதற்கு ஒரு காரியம், இகழ்வதற்குரிய காரியம், நிந்திக்கிறதற்குரிய காரியம். என்னுடைய ஜெபம் அதுவல்ல. என்னுடைய ஜெபம் இது: இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே எனக்கு அற்புதத்தை செய்யும், இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றும். இது இந்த ஜெபம் எதை பார்க்கிறது? இயேசு கொடுக்கிற புது வாழ்வை பார்க்கிறது, இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை பார்க்கிறது, இயேசு கொடுக்கிற சமாதானத்தை பார்க்கிறது, இயேசு கொடுக்கிற நித்திய வாழ்வை பார்க்கிறது. அது பரதேசை பார்க்கிறது, அது பரலோகத்தை பார்க்கிறது, அது தேவனுடைய மகிமையை பார்க்கிறது, தேவனோடு கூட என்னை தொடர்பு படுத்துகிறது. அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரபாஸ் குறித்து சொன்னேன், வாசியுங்கள். யோவான் 18:39-40. போதும். அந்த பரபாஸ் என்பவன் கல்லனாய் இருந்தான். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க உங்களுக்கு சம்மதமா என்று சொல்லி பிலாத்து சொல்லுகிறான். யூதருடைய ராஜா, இது வேற ஒன்றும் இல்லைங்க, மேசியா என்கிறதான அந்த பெயரினுடைய அர்த்தம்தான் யூதருடைய ராஜா. யூதருடைய ராஜா என்று அந்த இடத்துல பிலாத்து சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேசியா, கிறிஸ்து
என்று சொல்லி ஆண்டவராகிய பேரை குறித்து சொல்லுகிறான். கிறிஸ்துவை நான் உங்களுக்கு விடுதலையாக்க உங்களுக்கு சம்மதமா என்று சொல்லி கிறிஸ்து என்கிற பேரை அவன் அறிவிக்கிறான், பேரை சொல்லுகிறான். அந்த பேரை சொல்லும்போது ஆண்டவர் எதுவுமே பேசல, அவர் அமைதியாக தான் இருந்தார். உள்ள ஒரு காரியம் நடக்குது பாருங்க. பரபாஸ்னுடைய சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படுகிறது. கிறிஸ்து என்கிற பேர் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பரபாஸ் என்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிதாவின் மகன், பிதாவின் குமாரன் என்று சொல்லி அர்த்தம். பிதாவினுடைய பிள்ளை. அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளை, பிதாவின் மகன் என்கிறதான பெயர் பரபாஸ்க்கு, அதனுடைய அர்த்தம். இங்கே கிறிஸ்து என்கிற பெயரை பிலாத்து சொல்கிறான். பிலாத்துக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. யூதருடைய ராஜாவை, அந்த யூதருடைய ராஜா அப்படிங்கிற அந்த பெயர், அந்த மேசியா என்கிற பெயர், அந்த கிறிஸ்து என்கிற பெயர் அந்த இடத்துல அவன் அறிவித்த உடனேயே, அறிக்கையிட்ட உடனேயே பாருங்க, உள்ளுக்குள்ள ஒருத்தன், அவனுக்கு தெரியும் இந்த கதவு இனிமே திறந்துச்சுன்னா அது என்னுடைய மரண தண்டனைக்காக மட்டும்தான், நான் மரிக்கிறதற்காக மட்டும்தான் இந்த கதவு இனிமே திறக்கும். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பாவி. இந்த கதவு என்னைக்கு திறக்கப்படுதோ அன்னைக்கு எனக்கு மரணம். என்னை கொண்டு போய் சிறை சேதம் பண்ணுவாங்களோ, சிலுவையில் அறைவாங்களோ, ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஆனால் கிறிஸ்து என்கிற பேர் அந்த இடத்துல அறிவிக்கப்பட்ட உடனேயே ஜனங்களுடைய இருதயத்தில் பரபாஸ் ஞாபகத்துக்கு வரான். எவ்வளோ பேர் அங்கே இருந்திருப்பாங்களோ தெரியாது. பரபாஸ் ஞாபகத்துக்கு வரான். பரபாசை கேட்குறாங்க, எங்களுக்கு பரபாசை விடுதலை பண்ணுங்க. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். கிறிஸ்து என்கிற பேர் அங்கே அறிவிக்கப்பட்ட உடனேயே யூதருடைய ராஜா மேசியா கிறிஸ்து, கிறிஸ்து என்கிற பேர் அங்கே அறிவிக்கப்பட்ட உடனேயே அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது. பிதாவினுடைய மகன் அந்த இடத்துல இருந்து விடுவிக்கப்படுகிறான். அவனுக்கு தெரியாது, அவன் சிறையிலேருந்து வெளியில் வரும்போது தெரியாது. ஆனால் அங்கே வந்திருக்கிற அந்த கும்பலை பார்க்கும்போது அவனுக்கு தெரியாது அந்த விடுதலை எப்படின்னு அவனுக்கு தெரியாது. பின்னாடி யாருக்காக என்னை விடுதலை பண்ணினார்கள் என்கிறதை அவன் அறிந்து அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே யூதருடைய ராஜா என்கிற பெயர், நாமம் அறிவிக்கப்பட்டது. நீங்கள் வீட்டில் போய் லூக்காவில் வாசித்து பாருங்கள். அந்த 2 கள்வர்கள் பேசுறதுக்கு முன்னாடி இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதி அவர் சிலுவையின் மேலே ஒரு பலகையை வைத்தார்கள். கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷையில் அவர்கள் அதை எழுதி வைத்தார்கள். யூதருடைய ராஜா மேசியா என்கிறதான அந்த பெயர். அதனால தான் அந்த கல்வன் சொன்னான், நீர் கிறிஸ்துவானால் மேலே நேம்போர்டு இருக்குது, யூதனுடைய ராஜா என்கிற நேம்போர்டு இருக்குது. ஒன்றுமே இல்லைனாம கூட அந்த நாமம் அவனை ரட்சித்திருந்திருக்கும், அவனை காப்பாற்றி இருந்திருக்கும். அன்றைக்கு 2 பேரும் பரதேசுக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனால் அவன் அந்த நாமத்தை நிந்தித்தான், இகழ்ந்தான். யூதருடைய ராஜா என்று சொல்லப்பட்ட அந்த மேசியா என்று சொல்லப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அந்த இடத்துல அவர் மேலே இருந்தது. அந்த நாமம் வெளிப்பட்ட இடத்துல ரட்சிப்பு வந்தது. அந்த நாமம் அறிக்கை பண்ண இடத்துல விடுதலை வந்தது. அந்த நாமத்தை சொல்லி வலது கையை பிடித்து தூக்கும்போது சுகம் வந்தது. அந்த நாமம் மாத்திரம்தான் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்கிட்ட வெள்ளி இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, என்கிட்ட செல்வம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த நாமத்தை வைத்து நீங்கள் தொடங்குங்க. அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் தொடங்குங்க. அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் வாழுங்க. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சிலுவையில் உங்களை தரித்திரத்தையும் என்னுடைய தரித்திரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருந்தும் நமது நிமித்தம் அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறதுல, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறதுல, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசிக்கிறதுல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்திற்கு நம்மை தாழ்த்த வேண்டும்.
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கு பிதா அவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை நீங்களும் நானும் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அந்த நாமத்தில் இவ்வளவு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் சொன்ன இடத்துல சிறைச்சாலையினுடைய கதவு திறக்கப்பட்டது. அந்த நாமம் அறிவிக்கப்பட்ட இடத்துல, அந்த நாமத்தை பற்றி கூப்பிட்ட இடத்துல நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டது, சரீர சுகம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த நாமத்தை தான் நம்பி விசுவாசித்து நாம் இந்த காலை வேளையில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அந்த நாமத்திற்கு தான் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிச்சிருக்கிறோம். அந்த நாமத்தை தான் நம்ம இப்போ துதித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். அந்த நாமம் மாத்திரம் நமக்கு போதும். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், கிறிஸ்து இயேசு என்கிற நாமம், அந்த நாமம் மாத்திரம் நமக்கு போதும். அதை பிடித்து கொண்டு இந்த பூமியில் நாம் வாழுவோம். இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்கு அப்புறமும் நித்தியமாய் அந்த நாமத்துக்குரியவரோடு, அந்த நாமத்துக்குரிய சரீரத்தோடு, அந்த நாமத்துக்குரிய இரத்தத்தோடு, அந்த நாமத்தில் இருக்கிற காயங்களோடு தழும்புகளோடு நம் நித்தியமாய் வாழுவோம். அவரோடு கூட நம்ம வாழுவோம். நமக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாமத்தை உறுதியாய் நாம் பற்றிக்கொள்வோம். இருக்கிற இடத்துல நம் முழங்கால் படியிடலாம், இருக்கிற இடத்துல நம் முழங்கால் படியிடலாம். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசி இருக்கிறார். பேதுரு சொன்னான், வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் நாளில் அந்த நாமத்துக்கு தான் நம்ம துதியை செலுத்தியிருக்கிறோம், ஆராதனை செலுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தை நோக்கி நாம் ஜெபித்திருக்கிறோம். அந்த நாமத்தை பற்றி கொண்டு அந்த நாமத்தினால நம்ம பிதாவின் இடத்துல கேட்டிருக்கிறோம். இப்போ நம்ம என்னென்ன அற்புதங்களை பார்த்தோமோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை பார்த்தோமோ, அந்த மீட்பு, அந்த சுகம், அந்த விடுதலை, அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அந்த நாமத்தினால உங்களுக்கு வரப்போகிறது. இந்த மாதத்தில் அந்த நாமத்தினால நீங்கள் சகலத்தையும் சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள். அந்த நாமம் உங்களை வெறுமையாக இருக்கவே விடாது. அந்த நாமம் உங்களை வெறுமையாக இருக்கவே விடாது. உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டு அந்த நாமம் சும்மா இருக்காது. அந்த நாயினூர் விதவையினுடைய கண்ணீரை பார்த்து அந்த நாமத்துக்குரியவர், அந்த கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகரனுடைய உள்ளம் உடைந்தது. நீங்கள் கண்ணீர் சிந்துகிறதை பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் மகனுக்காக, உங்கள் மகளுக்காக, உங்கள் இரத்த உறவுகளுக்காக நீங்கள் சிந்துகிற கண்ணீரை பார்த்து அந்த நாமம் சும்மா இருக்காது. அவர் எப்படி சும்மா இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா இருக்கவே மாட்டார், சும்மா இருக்கவே மாட்டார். அந்த நாமம் கிரியை நடப்பிக்கும். அந்த கிரியை நடப்பிக்கிற அந்த நாமத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் உங்களுக்குள்ள கிரியை நடப்பிப்பார். நான் ஏதோ மரித்து போய் ஒரு நாள் வாழ்ந்து இன்றைக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு பெயரை நான் உங்களுக்கு சொல்லலை. நான் அந்த நாமத்தை பார்த்ததில்லை, நான் அந்த சரீரத்தை பார்த்ததில்லை, அந்த நாமத்துக்குரியவரை நான் தரிசித்ததில்லை, அந்த நாமத்துக்குரியவரோடு கூட நான் முகமுகமாய் பேசினதில்லை, அந்த நாமத்துக்குரியவரோடு கூட எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் அந்த நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த நாமத்தை நான் சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நான் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசு என்ற நாமத்தை நான் சொல்லும்போது, சரீர பிரகாரமாக நான் அவரோடு கூட உறவாடுகிறேன், சரீர பிரகாரமாக நான் அவரோடு கூட சம்பந்தப்படுகிறேன். அந்த நாமத்தை நான் சொல்லும்போது, அந்த நாமத்தை நான் பற்றி கூப்பிடும்போது, அவர் மகனே என்று சொல்லி அவர் அப்படியே என் முன்பாக வந்து நின்று என்னை ஆசீர்வதிக்கிறவராக, என் கையை பிடித்து தூக்கி நடந்து குதித்து ஓடி அவருக்காக ஜீவிக்கிறதற்கு என்னை பலப்படுத்துகிறார். ஊழியம் செய்வதற்கு என்னை பலப்படுத்துகிறார். வாழ்வதற்கு என்னை பலப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அந்த நாமத்துக்குரிய அறிவு உங்களுக்கு இருக்கணும். அந்த கல்வனுக்கு இருந்தது. ஒரு போர்டு கொண்டு வந்து வச்சாங்க,
இவன் யூதருடைய ராஜா. ஒருவன் அந்த நாமத்தை சொல்லியே அவரை இகழ்ந்தான். ஒருவன் அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, அந்த நாமத்துக்குரிய ராஜ்யத்தை, அந்த நாமத்துக்குரிய ஆளுகையை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்றான். அவன் பரதேசுக்குள்ளே பிரவேசித்தான். சிம்சோன் இந்த பாவ வாழ்க்கையில் நீடிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. என்னை நினைத்து இந்த ஒரு விஷயனை நினைத்து என்னை பலப்படுத்தும் என்று சொன்னான். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பாவ வாழ்க்கையில் நீடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பூமிக்குரிய அனித்தியமான வாழ்க்கையில் நீடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே என்னை நீதிமானாக்குன்னு அந்த நிலைமைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினுடைய அற்புதம், உம்முடைய நாமத்தினுடைய அதிசயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே இன்னும் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதை விட்டு விடாதீர்கள், அதை இகழ்ந்து போகாதீர்கள், அதை நிந்திக்காதீர்கள், அதை குறித்து ஒரு அசட்டையாக இருக்காதீங்க. அது வெறும் நாமம் மட்டும் இல்லை, அது அவருடைய பெயர் மட்டும் இல்லை, அது அவருடைய சரீரம். அப்படியே இயேசு கிறிஸ்துவே, கிறிஸ்து இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் ஆழ்த்தத்துவம் உடையவராக அப்படியே உங்களிடத்தில் நிற்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் மத்தியில் நிற்கிறார். இந்த நேரத்தில் அவர் நிற்கிறார். உங்கள் மேல் அவர் தழும்புள்ள கரத்தை வைக்கிறார். இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த தொடக்க நாளில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க செய்கிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நேற்று மீண்டும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசின தயவுக்காக உமக்கு நன்றி. வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமம், நல்ல நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்கிற நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால நாங்கள் இந்த மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த மாதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எங்களுக்கு அற்புதம் நடக்கும், எங்களுக்கு அதிசயம் நடக்கும். இந்த மாதத்தில் பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த வருடத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த ஜூன் மாதம் 2026 வருடம் இருக்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எங்கள் பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எங்கள் ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எங்கள் செழிப்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம், சகலமும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து பிசகி போகிறது ஒன்றும் இருக்காது, எங்களிடத்திலிருந்து கெட்டு போகிறது ஒன்றும் இருக்காது. ஆண்டவரே எல்லாம் புதுப்பிக்கப்படும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். வந்து இந்த சத்தியத்தை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய தழும்புள்ள கரத்தினாலும் நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலும் நம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சரீரமாகிய இந்த கர்த்தருடைய பந்திக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.